கர்த்தருக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நல்ல காலை நேரத்திலும் வேத வார்த்தையுமாய் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றும் உங்களோடு நான் பேச விரும்புகிற காரியம் சங்கீத புஸ்தகம் 145 அதிகாரம் 14 வசனம். கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறார். கர்த்தர் விழுகிற யாவரையும் தூக்கி விடுகிறவர். இன்னைக்கு பாருங்க, மனிதர்கள் எந்த இடத்துல ஒருவரை கைவிடுவார் என்றால் விழுகிற இடத்துல தான் கைவிடுவார்கள். புதிய நியமத்தில் நாம் பார்க்கும் பொழுது ஒரு மனிதன் ஒரு வழியில் சில கள்ளர்களால் அடிக்கப்பட்டு தன்னுடைய சரீரத்தில் அநேக காயங்களோடு மரணத்தோடு மல்லடித்து கொண்டிருக்கிற பொழுது ஒரு லேவியன் அது வழியாக போகிறார். அந்த லேவியன் அவரை பார்த்துட்டு விலகி போகிறதை நாம் பார்க்க முடியும், வேதத்தில் பார்க்க முடியும். அதே நேரத்தில் ஒரு ஆசாரியன் அது வழியே கடந்து போகிறான். அந்த ஆசாரியனும் அவனை பார்த்து ஒதுங்கி போகிறதை நாம் பார்க்க முடியும். அந்த மனிதன் மரணத்திற்கு எதிர்நோக்கி கொண்டிருக்கிற நேரத்தில் அவன் கைவிடப்பட்டவனாய் அவனை பார்த்து ஒதுங்கி போகிற சிலரை நாம் வேதத்தில் பார்க்க முடியும். இதே சூழ்நிலையில தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் நாம் விழுந்து எங்கே ஒதுக்கப்படுகிறோமோ, நம்மை கை கொடுக்க யாருமே இல்லாம சிலர் கண்ணீரோடு ஒதுக்கப்படுகிறதை நாம் பார்க்க முடியும். சில வயதானவர்களை நாம் பார்க்க முடியும். ஆறுமற்ற இல்லாதவர்களைப் போல எல்லாருமே இருந்தும், நிறைய பிள்ளைகள் இருந்தும், நிறைய நன்மைகள் இருந்தும், பணம் இருந்தும், வசதிகள் இருந்தும், யாருமே இல்லாதவரை போல தனிமைப்பட்ட வாழ்க்கை வாழுகிற ஒரு விழுந்து கிடக்கிற ஒரு வாழ்க்கையை சில இடங்களில் நாம் பார்க்க முடியும். ஆனால் தேவன் என்று உங்களை பார்த்து சொல்ல விரும்புகிற காரியம், விழுந்து கிடக்கிறவர்களை மனிதன் கைவிடலாம், ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நான் அவர்களை தூக்கி எடுத்து நிறுத்துவேன் என்று. இன்னைக்கு பாருங்க, யாராவது புதிதானவர்கள் மட்டுமல்ல, சில வாலிபர்கள் கூட யாருமே இல்லாமல் ஒதுக்கப்படுகிற நேரங்கள் வரும். சில நல்ல ஆரோக்கியம் உள்ளவர்கள் கூட சில வியாதியான நேரத்தில் ஒதுக்கப்பட்டு போற நிலைமை வரும். சில குடும்பங்கள் அதே மாதிரி ஒதுக்கப்படுகிற ஒரு சூழ்நிலை வரும். எல்லா நேரங்களிலும் ஒரு விழுந்து கிடக்கிற ஒரு அனுபவம் உங்க வாழ்க்கையில இருந்து நீங்க ஒதுக்கப்பட்டு இருக்கிறீங்கன்னா மனிதன் உங்களை ஒதுக்குவான். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் அவர்களை தூக்கி எடுத்து கரங்களில் நிறுத்துவேன் என்று. ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, இன்று உங்களுடைய சூழ்நிலையை பார்த்து ஒதுங்கி போகிறவர் அல்ல, உங்களுடைய வீழ்ந்து கிடக்கிற அந்த வீழ்ச்சியை பார்த்து அவர் உங்களை விட்டுட்டு போகிறவர் அல்ல. அந்த ஆசாரியனை போல, அந்த லேவியனை போல விட்டுட்டு போகிறவர் அல்ல. அவர் நல்ல சமரியனாக உங்களை தூக்கி எடுத்து அவரோடு சேர்த்து வைக்கிற ஒரு நல்ல ஆண்டவர் உங்களுக்கு இருக்கிறார் என்பதை இந்த வேத பகுதி மூலமாக நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறது, விழுந்து கிடக்கிறவர்களை நான் தூக்கி எடுத்து என் கரங்களில் நிறுத்துவேன் என்று. இன்னைக்கு விசுவாசத்தோடு இருக்கிறீங்களா? நான் விழுந்து கிடக்கிறேன், ஆனா எனக்கு தூக்க யாரும் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், மனிதன் உன்னை கைவிடலாம், நான் உன்னோடு சொன்ன வார்த்தையை நிறைவேற்றுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்னைக்கு மனுஷர் கைவிட்டதெல்லாம் நல்லது, காரணம் இந்த உலகத்தை படைத்தவரே என்னை கரங்களில் தாங்குவார் என்றா அது நமக்கு ரொம்ப சந்தோஷமான காரியம். ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, அவர் சமூகத்தில் ஒப்பு கொடுங்க, அவர் உங்களை தூக்குவார், அவர் உங்களை ஏந்துவார், அவர் உங்களை தோளில் சுமக்கிறவராக இருக்கிறார், அவர் உங்களை மார்போடு சேர்த்து உங்களை அரவணைக்கிறவராக இருக்கிறார். நான் உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். எங்க நல்ல பிதாவே, ஆண்டவரே, இந்த பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த அதிகாலையிலே ஆண்டவரே, இந்த வார்த்தை உமது பிள்ளைகளுடைய காதுகளில் செல்லும் பொழுது ஆண்டவரே, நீர் சொன்ன வார்த்தை, விழுந்து கிடக்கிறவனை தூக்கி எடுத்து நிறுத்துவேன் என்று சொன்னீரே, அந்த வார்த்தையின்படி உமது பிள்ளைகளை நீர் உமது கரங்களில் தாங்கும்படிக்காக நான் ஜெபிக்கிறேன். உமது வல்லமை உமது பிள்ளைகள் மேல் வெளிப்படும்படிக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உமது வார்த்தை மூலமாக ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் எங்கள் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.